வாங்க உட்காருங்க. என்னாச்சு விக்கி? உட்காருங்க. நீ எதுக்காக இவ்ளோ எமோஷன் ஆகுற? என்னன்னா உங்க பிரச்சனை என்னால தாங்கிக்க முடியல. என்னது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லு. உங்க அண்ணன் ரூபத்துல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அண்ணி, ஒரு பொண்ணோட தேவை ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதால நிறைவேறிடாது. நீ என்ன சொல்ல விரும்புற விக்கி? அண்ணி, நீங்க என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க விஷயம் அண்ணி. அன்னைக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். விக்கி, இங்க பாரு, உங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் நான் அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி, ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க அண்ணன் கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். அண்ணி எப்படியாவது என் பேச்சை கேட்கணும். என்னோட ஆசைக்கு அவங்க ஒத்துழைச்சாகணும். கடைசியில நீங்க என் பேச்சை கேட்டுட்டீங்க. ஆமா குழந்தனாரே, இப்போ அவசியங்கிற பேர்லயும் ஒன்னு இருக்குல்ல. அண்ணி ஒரு நிமிஷம், நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு வந்துடுறேன் நீ. ஒரு நிமிஷம் இருங்க, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அநேகமா இவங்க குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இவனாலேயும் முடியலையா? அப்ப என்னோட நிலைமை என்னதான்? ஒன்னும் செய்ய முடியாது. குழந்தனாரே, இந்தாங்க இந்த பாலை குடிங்க. என்ன நீ பாலா? நான் காலையில டீ தானே குடிப்பேன். ஆமா எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் ஆகாஷ் மாதிரி நிறைய பலம் தேவைப்படுது. குடிங்க. ஆமா குழந்தனாரே, நேத்து ராத்திரி என்னோட சந்தோஷத்தை பத்தி நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. சரி, நீ செக்ஸி என்ன பேசுறீங்கண்ணா? உன்னோட அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. சரி, ஒரு வேலை பண்ணு, அவங்கள ஒரு நாள் ராத்திரி என் கூட படுக்க வை. உன் கடன் எல்லாத்தையும் கழிச்சிடுறேன். ஏய் பிரகாஷ், உனக்கு எவ்வளவு தைரியம்? நாளைக்கு மதியானம் 2 மணிக்கு வா. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். சரி, நான் நாளைக்கு வரேன். அண்ணி, என்கிட்டயும் என் அண்ணன்ட்டையும் கிடைக்காத சந்தோஷத்தை இவன் மூலமா நான் இப்ப உங்களுக்கு தரப்போறேன் பாருங்க.
ம் அப்புறம் விக்கி, ம் எல்லாம் ரெடியாக தானே இருக்கு? பிரகாஷ், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. எல்லாம் ரெடியா இருக்கு. அண்ணி பெட்ல படுத்திருக்காங்க. ம் ம் ம். ம் உன்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சது. இப்போ சொல்லு, மறுபடியும் எப்போ வாங்க வரணும்? அண்ணா, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ. சரி, நாளைக்கு சொல்கிறேன். ம் அப்புறம் உங்கள் அண்ணி ரொம்ப ஹாட்டாக இருக்காங்க. உனக்கு எப்போவாவது காசு தேவைப்பட்டா என்கிட்ட வந்து கேளு. சரி பிரகாஷ். தயங்காத. ஓகே. சரி, நான் வரேன். என்ன விஷயம்? இந்த ராத்திரியில் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டுருக்க? நீ என்ன நினைச்ச? நீ ரொம்ப ஸ்மார்ட்டுனா அப்புறம் இத்தனை நாளா நீ செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா என்ன பண்றது, எனக்கு நீ பழகி போயிட்ட. நீ அப்படிப்பட்டவ. நிஜமாவா? ம். அப்படின்னா சரி, இன்னைக்கு இந்த ராத்திரியை நம்ம வண்ணமயமா மாத்திரலாம். ம்ஹும். விக்கி, நீ ஜூஸ்ல இப்ப என்ன கலந்த? ஆமா, உன் கையில என்னது அது? இது அதே ஜூஸ் தானே நீ எனக்கு தினமும் குடுக்கறது? ஒண்ணு இல்ல. எங்க உன் கையில இருக்கிறது காட்டு. காட்டு. அது ஒண்ணு. மயக்க மருந்தா? அப்ப நீ தினமும் எனக்கு ஜூஸ்ல இந்த மயக்க மருந்து தான் கொடுத்து தூங்க வைக்கிறியா? இப்ப புரியுது நான் மத்தியானத்துல கூட 4 மணி நேரம் ஏன் தூங்குறேன்னு. அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தவறான நோக்கமும் இல்ல. காமினி, நீங்களா? நீங்க 2 நாள் கழிச்சு தானே வரதா சொன்னீங்க. எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? உன்னோட ஞாபகம் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுச்சு. ஏய், என்னாச்சு? நீ நின்னுட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ண மாதிரி தோணுது. ஒண்ணு இல்லண்ணே, சும்மாதான். சரி காமினி, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி. சரியா? என்ன குழந்தனாரே, உங்க ஆயுதம் மாதிரியே உங்க முகமும் ஏன் சுருங்கி போயிடுச்சு?
அண்ணி நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம் தான் நினச்சேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே இனி நடக்கவே நடக்காது, ப்ராமிஸ். ஆனால் இதை பற்றி அண்ணன்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அண்ணி. சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா நீயும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். நீ இப்போ என் கூட விளையாடிட்டு இருக்கிற விளையாட்டு இருக்கே, அதை அப்படியே விளையாடிட்டு இரு. அண்ணி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமா, மறுபடியும் சொல்லணுமா என்ன? புரிஞ்சிடுச்சு. நல்லா பயன்படுத்திட்டீங்க என்ன. சரி, ஓகே அண்ணி, நீங்க கேட்ட மாதிரியே நடக்கும். வெரி குட். ம். என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு இவ்ளோ நல்ல மூட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? என்ன பண்றது டார்லிங், உன்னை பார்த்ததும் எனக்கு மூடு வந்துடுச்சு. நிஜமாவா? இன்னைக்கு எவ்ளோ ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. மூட் தான் ரொமான்டிக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? ரொமான்ஸ்னா என்னன்னு இன்னைக்கு நான் உனக்கு காட்டுறேன். என்னமோ ராத்திரி முழுக்க ரொமான்ஸ் பண்ணி கிழிக்கிற மாதிரி சந்தோஷப்படுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவீங்க. பரவாயில்லையே, இன்னைக்கு என்னோட கழுத குதிரையா மாறிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னோட சாதாரண காசு கூட டாலரா மாறிடும்னு. ஆனா என்ன இருந்தாலும் சரி, இது நல்லதா இருக்கு. இன்னைக்கு ஆகாஷ் என்ன சந்தோஷப்படுத்திட்டாரு.